ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க புதிதாக பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா, 15 முதல் 30% வரை பார்த்தீங்கன்னா, மானிய கடன் நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குடுத்துட்டு வராங்க. ஒன்ஸ் நீங்க இதில இணைஞ்சு உங்களுக்கான கடன் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுறவங்க, கண்டிப்பா இந்த திட்டத்துக்கு கீழ இணைஞ்சு பயன்பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்றாங்க. இந்த திட்டத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நீங்க பிசினஸ் அதாவது செல்ஃபா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, பணம் யார்ட்டயுமே இருக்காது. நீங்க இந்த மானியம், இந்த சப்சிடி மூலியமா அந்த லோன் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு தேவைப்படும்? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும்? எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது? அப்ளை பண்ணி முடிச்சு எப்படி நீங்க பணத்த வாங்குறது? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா, இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, வீடியோக்கு கீழ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் நாங்க இந்த மாரி இன்ஃபர்மேஷன் குடுத்தாலும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, கிவ் அவே நடந்துகிட்டு இருக்கு. என்ன கிவ் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின் பண்றவங்கள ரேண்டமா 3 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ₹500 கூகுள் பே பண்ண போறோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபரா இருக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ கமெண்ட்ல சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. நீங்க பண்ணக்கூடியது இந்த 3 விஷயம் தான். இந்த ₹500 வின் பண்றது நீங்களா கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே நண்பா. டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது இந்த ஸ்கீம்ல நீங்க யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைத்து பொது பிரிவினர், அதாவது அனைத்து வகுப்பினருமே சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். போன வீடியோல பார்த்தீங்கன்னா, தாட்கோ மூலியமா கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோ கமெண்ட்ல நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது தாட்கோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியுமா? பொது பிரிவினருக்கு கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ தனியா நான் டெடிகேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சுட்டு, புதுசா தொழில் தொடங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமா பார்த்தீங்கன்னா, இந்த கடன் உதவிலாம் தமிழக அரசு கவர்மெண்ட் குடுத்துட்டு வராங்க. நெறையா திட்டங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியாமயே இருக்கு. தொடர்ந்து நம்மளோட சேனல நீங்க ஆதரிச்சுட்டு வந்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் போய் பாருங்க. மக்களுக்கு அன்றாட வாழ்வியல மக்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கும். ஒன்ஸ் நீங்க போயிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு அந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஒன்ஸு இந்த திட்டத்துக்கு நீங்க இணையறதுக்கு உங்களுக்கு தேவையான தகுதிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். நீங்க எந்த ஒரு திட்டத்துக்கும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தேவையான தகுதிகள நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தகுதி இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. தகுதி இல்லைன்னா அப்ளை பண்றவங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஓகே. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் யுஒய்இஜிபி மானியத்துடன் கூடிய கடனுதவி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமோட பேரே பார்த்தீங்கன்னா, யுஒய்இஜிபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது எம்எஸ்எம்இ சிறு குறு வியாபாரிகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, 8வது பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8த்து அதிகமா நீங்க என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். அத அவங்க மென்ஷன் பண்ணல. ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா, 5,00,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்ப பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பொது பிரிவினருக்கு நான் சொல்றேன். 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஷனுமே குடுத்துருக்காங்க. சிறப்பு பிரிவினருக்கு, அதாவது தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லோனுக்கு அதாவது சப்சிடி லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான தகுதி. இந்த தகுதிகள் இருந்துச்சுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே. இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கடனுதவி பெற இயலாத தொழில்கள். ஒரு சில தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில இணைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னென்ன தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரடி விவசாயம், ஆடு, மாடு, கோழி, முயல் மற்றும் பட்டுப்புழு வளர்த்தல் போன்ற தொழில்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தவிர்த்துட்டு மத்த எல்லா பிசினஸும் நீங்க எடுத்து பண்றதுனால, இந்த ஸ்கீம்க்கு பார்த்தீங்கன்னா, லோன் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்க்கு சொல்லப்போனா, நான் டிராவல்ஸ் வைக்கிறேன், மளிகை கடை வைக்க போறேன்.
நட் சென்டர் வைக்க போறேன். இந்த மாரி நீங்க வந்து அடிஷனலா எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த பிசினஸ்லாம் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து அப்ளை பண்ணி பயன்பெற முடியும். அப்படிங்கிறத வந்து தெளிவா இந்த இடத்துல நான் வந்து விளக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றேன். ஒன்ஸ் நோட் பென் எடுத்துட்டு கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் நீங்க வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா, பக்கத்துல நோட் பென்னோட வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, 1 தேவைப்படும். அதாவது ஜேபிஜி ஃபார்மேட்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஆஃப்லைன்ல உங்களுக்கு பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய இடத்துகள்ல போயிட்டு அலைய வேண்டியது இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து ஹார்ட் காப்பி அதாவது சாஃப்ட் அந்த ஸ்கேன்ட் காப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ இல்ல மொபைல்லயோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லப் போற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மொபைல்லயுமே அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்லயுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1 வேணும். அது வந்து 50 கேபிக்கு உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் மாற்றுச் சான்றிதழ். டிசி, மார்க் ஷீட்டு. நீங்க வந்து 8த் படிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கான டிசி, மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஃபைல் வந்து வச்சுக்கோங்க. 50 கேபிக்குள்ள. குடும்ப அட்டை, அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ரேஷன் கார்ட்ல வந்து ஃபேமிலி ஹெட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். உறுப்பினர்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா, யாராவது ஒரு ஆள் மட்டும் தான் இந்த திட்டத்தில அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்று, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை. இது 3மே வந்து கேட்பாங்க. இருப்பிடச் சான்றிதழ்னா, நீங்க இந்த ஊராட்சியில தான் இருக்கீங்களா? இந்த நகராட்சியில தான் இருக்கீங்களாங்கிறதுக்காக இருப்பிடச் சான்றிதழ். ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. வாக்காளர் அடையாள அட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா? அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக வாக்காளர் அடையாள அட்டை வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எண்ணிட்ட விலைப்பட்டியல் ஒன்று மேற்பட்ட பக்கங்கள் இருப்பினும், ஒரே ஃபைலாக இணைக்க வேண்டும்ங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ். நீங்க வந்து இந்த விருப்பினர் இந்த மதத்தினர் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஜாதி சான்றிதழ். இந்த ஜாதி சான்றிதழ் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, தாசில்தார்ட்ட வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர், திருநங்கையா இருந்தீங்கன்னா, அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட், ஐடென்டி கார்டு வந்து வச்சிருப்பீங்க இல்லையா? கவர்மெண்ட் வந்து குடுத்துருப்பாங்க. அது வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து இது வந்து எப்படி அப்ளை பண்றது ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதாவது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். இந்த டிஸ்ப்ளேல ஷோ ஆகுது பார்த்தீங்களா? இந்த வெப்சைட்க்கு உள்ள போங்க. அதாவது வீடியோக்கு கீழ இதே லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா அப்ளிகேஷன் பேஜுக்கு போகும். இப்ப நான் ஒன்ஸ் வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் வந்து ஷோ பண்றேன். பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா. வீடியோக்கு கீழ உள்ள லிங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கான டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைடுக்கு போகும். அவங்க வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நீங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆன்லைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நியூ நியூ அப்ளிகேஷன், அப்லோட் டாக்குமெண்ட், டவுன்லோட் ஃபீல்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். இது 3யுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நியூ அப்ளிகேஷன்ங்கிற வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும். அதில தான் நம்ம வந்து பண்ணணும். அப்லோட் டாக்குமெண்ட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணி நியூ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன. இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல அப்ளிகன்ட்டோட நேம் வந்து குடுத்துருக்கோங்க. அதுக்கு பக்கத்தில இனிஷியலோட குடுக்கணும். அதுதான் ஆதார் கார்ட்ல பேர் எப்படி இருக்கோ அதுபோல குடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாலினம் மேலா, ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அத வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கம்பல்சரியா கேட்பாங்க. அத நீங்க வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, ரிலிஜியன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா, எஸ் குடுங்க. இல்லைன்னா விட்டுருங்க வேண்டாம். நோன்னு குடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் அதாவது ஃபீமேல் அப்ளை பண்ணீங்கன்னா, ஹஸ்பண்ட் நேம் குடுப்பீங்க. மேல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபாதர் நேம் வந்து குடுப்பீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் தற்காலிக முகவரி கேட்பாங்க. வசிக்கும் நிரந்தர முகவரி. இது 2மே சேமா இருந்தா நீங்க சேம் குடுத்துக்கலாம். வேற வேற இருந்தா வேற குடுக்கலாம். அதுக்கு வந்து ஏதாவது ரிஜெக்ட் ஆகுமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆகாது. உங்களுக்கு இப்ப நீங்க இருக்கக்கூடிய லொகேஷன் வேற இருக்கலாம். சில பேருக்கு அதே லொகேஷன்ல கூட இருக்கலாம் இல்லையா? அதனால அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கப்புறம் ஆதார், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது 3யுமே நீங்க வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணணும். மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான அந்த நம்பர் அக்னாலஜ்மென்ட் நம்பர் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் மொபைல் ஐடி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்ஸ் கால் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க 8த் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா, அதுக்கு எஸ் குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் பெற்றவரா?
இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லயா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயா இருந்தாலும் சரி, சப்சிடி மூலியமா ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒன்ஸ் எஸ்னா எஸ் குடுங்க, இல்லன்னா இல்லைன்னு குடுங்க. கொஞ்சம் நீங்க ஏதோ ஃபேக்கா குடுத்தீங்கன்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. நீங்க வந்து உண்மையாவே சொல்லலாம். உங்களுக்கு தகுதி இருந்தா கண்டிப்பா இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பயிற்சி ஏதும் எடுத்திருக்கணும் விவரம் வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த இது மூலியமா உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருச்சுனாலே உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்துள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே பதிஞ்சிருப்போம். அது வந்து எஸ்னா எஸ் குடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் அனுவல் இன்கம் எவ்வளோங்கிறத வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழ வந்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அதாவது திட்டப்பணி. ஒன்ஸ் நீங்க வந்து இந்த தொழில் தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ காஸ்ட்லாம் எனக்கு செலவாகும். இப்ப சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட் இருக்கும். பிசினஸ் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்ட் இருக்கும். அது எல்லாமே நீங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபில் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து தொழிலின் வகை வந்து கேட்டிருக்காங்க. கேட்டகரீஸ் ஆஃப் பிசினஸ் அதாவது நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் நீங்க வந்து உற்பத்தி பண்றீங்களா? இல்ல வந்து சேவை பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. உற்பத்தினா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு இந்த மாரி ரிலேட்டடெல்லாம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தயாரிச்சு விக்கிறதா? இல்ல வந்து விக்கிறது மட்டும் தான் உங்களுடைய வேலையான்னு கேட்டிருக்காங்க. அதுல ஏதோ நீங்க வந்து குடுத்துக்கோங்க. தொழில் துவங்கறதுக்குள்ள இடம், நீங்க வந்து ரூரலா இல்ல அர்பனான்னு கேட்டிருக்காங்க. கிராமப்புறம்னா கிராமப்புறம் குடுங்க. நகரப்புறம்னா நகரப்புறம் குடுங்க. அதுக்கப்புறம் டோர் நம்பர், தெருவின் பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டத்துடைய பெயரு, தாலுகா நீங்க வந்து எந்த தாலுகாவோ அது வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு, ஏரியா பின்கோடு, சட்டமன்ற தொகுதி வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ வந்து கவனமா பார்க்கணும். அதாவது மேக்ஸிமம் நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் உற்பத்தி பிசினஸ் பண்ண போறீங்கன்னா, ரூ. 15,00,000 வரைக்கும் வந்து நீங்க வந்து வாங்கிக்கிறலாம் லோனா. அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் வந்து பண்றேன். அது சேவை பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க வந்து ரூ. 5,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 வரைக்கும் வாங்கிக்கலாங்கிறது வந்து அவங்க தெளிவா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்து எக்யூப்மெண்ட் வந்து காஸ்ட்டு. இப்போ நீங்க வந்து ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி பண்ண போறீங்கன்னா, அதுக்கு கையில வந்து யாருமே இந்த காலத்தில பண்ண மாட்டாங்க. எல்லாருமே மிஷின் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மிஷினுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து கொட்டேஷன் வந்து தேவைப்படும். நீங்க அந்த கம்பெனில போயிட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு வரணும். அது எல்லாமே ஒன்ஸ் நீங்க குடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் டாக்குமெண்ட்ஸு அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெக்ஸ்ட் இதில வந்து அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அந்த இடத்துல ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத குடுங்க. ப்ரொசீடுங்கிற பட்டன நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்த பேஜ்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்றதுக்காக சொல்லும். அதுக்கான அப்ளிகேஷனுமே வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிருவாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர அந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்கும். அதாவது ஸ்கூல் மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். திட்ட அறிக்கை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து சப்மிட் குடுத்துறலாம். சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து போகும். கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு. அவங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. எங்கே வரணுங்கிறது வந்து சொல்லுவாங்க. அங்கே ஒன்ஸ் நீங்க வந்து போனீங்கன்னா, போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இப்ப நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே எடுத்துட்டு போணும். நீங்க குடுத்ததும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டும் ஒண்ணு தானா வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் குடுக்கலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிருச்சுன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றேன். ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரு அப்படி இல்லன்னா மொபைல் நம்பர் குடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிருக்கா, ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அப்ரூவல் ஆயிருது. நீங்க வந்து சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ, நீங்க வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணி எலிஜிபிள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நம்மளுடைய சேனல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஏகப்பட்ட வீடியோஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கேட்குற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட் இருந்தா வீடியோக்கு கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. புதுசா தொழில் தொடங்கணும், அமௌண்ட் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இது போல ஒரு புத்தம் புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.